நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சரோட எக்ஸ்பிரி. ஸோ இந்த எக்ஸ்பிரி மூவ் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உண்மையாலுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு லாங் மூவ், டவுன் மூவ் குடுத்துட்டு, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து அப் சைட் மூவ்மெண்ட்டுக்கா, டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும். ஸோ இது என்ன? இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இத ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஜெக்ட்ட வச்சு பார்க்குறப்போ, டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறப்போ, நிஃப்டி வந்து ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருந்து மார்க்கெட் எப்படி வந்து பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு? என்ன மாரி வியூல நாம இத வந்து ஹேண்டில் பண்ணலாம்? எந்தெந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக்காவே நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல குடுத்துட்டு, இந்த லாஸ்ட் 3 டேஸ் 2 டேஸ் இந்த நேத்து, இன்னைக்கு 2 நாளுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பி மொ மா மா மார்க்கெட். சாப்பி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டே ஹை லோக்குள்ள தான் இந்த 2 நாளுமே டே ஹை, அப்புறம் டே ஹை லோ. இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த மார்க்கெட் இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ கிரியேட் பண்ணுது. ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த அப் ட்ரெண்டா மாறணும்னா, நம்ம இந்த இடத்துல வந்து எந்த லெவல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? சரி. அடுத்தது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. சைட்வேஸ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருந்து டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணணும்னா, நம்ம எந்த லெவல பிரேக் பண்ணா நம்ம போலாம்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சைட்வேஸ்ல இருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு ட்ரெண்ட்ல வந்து ஒரு சைட்வேஸ் வருது அப்படின்னா, ஒண்ணு ட்ரெண்ட சேஞ்ச் பண்றதுக்கா இருக்கலாம். அல்லது ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கா இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட்ல இருந்து ஒரு சைட்வேஸ் வருது அப்படின்னா, அந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் பண்ற சமயத்துல நல்ல ஒரு பிக் மூவ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்ம. பட் அந்த பிக் மூவ் நாளைக்கு இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு ஒருவேள பிரேக் அவுட் நடந்தாலும் மூவ்மென்ட் இருக்குமா? அப்படிங்கிறது தான். ஸோ, இப்ப நம்ம பார்க்கறது பிரேக் அவுட் எந்த சைடு நடந்தா நம்ம கால் ஆப்ஷன்ல போகலாம். பிரேக் அவுட் எந்த சைடு நடந்தா நம்ம புட் ஆப்ஷன கன்டின்யூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ, ஆல்ரெடி நான் இப்ப வந்து புட் ஆப்ஷன் சைடுல தான் ஹோல்டிங் வச்சிருக்கேன். என்ன ரீசன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, சைட்வேஸ்ல இருக்கு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல இந்த வீக்ல கிடையாது. ஸோ, இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கும், அல்லது ட்ரெண்ட ரிவர்சல் ஆக்குறதுக்கும் என்ன பண்ணல வாய்ப்புகள் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கன்டின்யூ ஃபால் ஆன பிறகு, கிட்டத்தட்ட வந்து இந்த டே ரேஞ்சுக்குள்ளேயே நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸ் டெஃபினட்டா நாளைக்கு பிரேக் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேவ் பார்த்தீங்கன்னா, ஆ ஷார்ட் ஆயிட்டே வந்துட்டுருக்கு. இந்த வேவோட ஷார்ட். அதாவது எப்படி சொல்றோம்னா, சுருங்கிட்டே வருது. ஸோ இந்த வேவ் வந்து ஷார்ட் ஆயிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ எனி டைம் இந்த பிரேக் அவுட் நடக்கலாம். சரிங்களா? மேபி நாளைக்கு அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்க. அகைன் நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா நாளைக்கு மெல்டிங் தான் ஆகும். மூவ்மென்ட் குடுக்க வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒருவேளை நாளைக்கு அகைன் டே ஹை லோக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அகைன் சைட்வே கன்டின்யூ தான் ஆகும். நாளைக்கு மூவ்மென்ட் குடுக்க பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஆனா ஒருவேளை இங்க மூவ்மென்ட் குடுக்கணும்னா, மூவ்மென்ட் இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான வியூல நம்ம நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். ஸோ வேவ் வந்து சுருங்கிக்கிட்டே வந்துருச்சு. எப்ப வந்து இந்த வேவோட லெவல் பிரேக் அவுட் நடக்குதோ, அப்ப நம்ம வந்து இந்த சைட்வேஸ்லேருந்து வெளிய வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்க மேக்ஸிமம் இது இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை தான். 2 ஹை ஈக்குவல் ஹை வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு மேபி ஒரு வேளை இன் பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இது எகைன் இங்க வரும்.
அகைன் மேல போகும். இப்படி தான் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒருவேளை இந்த லோவோ, இந்த ஹையோ பிரேக் பண்ணி டெஸ்டிங் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன்ல போகணும். அதர்வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நாளைக்கும் மெல்டிங் ஆக தான் நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆப்போசிட் சைட் வியூவ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனா இதுல வந்து 2 சைடும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகல அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகாம இருந்தது அப்படின்னா, கன்ஃபார்மா இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ பிரேக் அவுட் ஆன கால் ஆப்ஷன்ல போகலாமான்னு கேட்டா போகக்கூடாது. ஸோ எப்பயுமே நம்ம சைட்வேஸ்னா என்ன சொல்லுவோம்? சைட்வேஸ் அப்படின்னா, ஹை பிரேக் பண்ணா லோ போகும். லோ பிரேக் பண்ணா ஹை போகும். இதுதான் சைட்வேஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனால சைட்வேஸ்ங்கிற இந்த ரேஞ்சுல ஹை பிரேக் பண்ணோன்ன, ஒரு வேள கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு லாஸ் தான் மிஞ்சும். சரிங்களா? ஸோ நாளைக்கு இந்த ஹைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேள நாளைக்கு எப்ப மார்க்கெட் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணுதோ, ஓகே. ஸோ பிரேக் பண்ண பிறகு பிரைஸ் ஆக்ஷன் வந்து புல் பேக் ஆயிட்டு, பிரேக் ஆகுறப்ப மட்டும் தான் நம்ம கால் ஆஃப் டூட்டில ஃபோக்கஸ் பண்ணணும். நான் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப சின்னதா போட்டிருக்கேன். மேபி வேவ் எப்படி வேணா வரலாம். சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் எப்ப இந்த சைட்வே பிரேக் அவுட் நடக்குதோ, நடந்த பிறகு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் வந்துட்டு பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர, அதர்வைஸ் கால் ஆப்ஷன் சைட்ல ட்ரை பண்றது ரிஸ்க். ஓகேங்களா? அதாவது இந்த செட்டப் நடந்து பிரேக் அவுட் நடந்ததுனா நம்ம போகலாம். தப்பு கிடையாது. எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்து போனா மட்டும் தான் நம்ம கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப் டூ 24,850 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த கேப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஒருவேள கேப்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். நெக்ஸ்ட் லெவலா வந்து 24,850 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, மோஸ்ட்லி நாளைக்கு என்னோட எதிர்பார்ப்பு இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு, அதன் பிறகு கன்ஃபார்மா நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ பிரேக் பண்ணிட்டு, ஒண்ணு கால் ஆப்ஷன் சைடுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ரெடி ஆகணும். அப்படி இல்லாட்டி இந்த லோ. ஓகே. ஸோ நம்ம ஏன் இந்த லோவ ஃபோக்கஸ் பண்றோம்னா, வேவ் ஃபார்மேஷன் பிரகாரம் நம்மளோட ரீசன்ட் லோ. ஓகே. ஸோ இந்த லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேள மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு, கிளியரா கேட்டுக்கோங்க. இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் போக முடியாம, அகைன் ஃபெயில்ட் ஆயிட்டு வந்து இந்த லெவல பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, சைட்வேஸ்ல இருந்து வெளில வர்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு டவுன் மூவ் அகைன் கன்டின்யூ ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இந்த ஹைய பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகணும். ஃபெயில்ட் ஆன பிறகு எப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் பண்ணுதோ, அப்ப அகைன் டவுன் ட்ரெண்ட் அகைன் கன்ஃபர்மேஷன குடுக்குது. ஸோ இந்த லெவல்ல ஒரு வேள மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 23,850யும் 2வதா பார்த்தீங்கன்னா 23,400ம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. டவுன் சைட்ல. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த சைட்வே பிரேக் அவுட் மோஸ்ட்லி நான் என்ன நெனைக்கிறேன்னா, இந்த ஹைய வந்து பிரேக் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பிரேக் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் கலெக்ஷன்ல போங்க. அப்படி இல்லாம பிரேக் ஆயிட்டு டாப் சைட் பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ண முடியாம, இந்த லெவல பிரேக் பண்ண முடியாம, அகைன் வந்து இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, வி கோ ஃபார் புட் ஆப்ஷன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சிருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத. எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நான் அடுத்த லெவலா நான் அப்டேட் பண்றேன். டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு லைவ் அப்டேட் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 லெவல் குடுத்துருக்கேன். இந்த 2 லெவல் பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் இந்த லெவல்ல பிரேக் ஆயி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, 23,850யும்
23,400 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சைட்ல பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா. ஒருவேள 24,850 போகணும்னா, இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் நடக்கணும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆயிட்டாலோ, அல்லது இந்த பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆனது வந்து இந்த லோ பிரேக் பண்ணிட்டாலோ, நல்ல ஒரு பிக் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன் நல்லா ஷார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சுருங்கிட்டே வருது. இதுக்கு மேல பிரேக் அவுட்க்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. பிரேக் அவுட் நடக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட்ட நடந்து ட்ரேட் ஆகுதா? அல்லது அகைன் ஒன் மோர் சான்ஸ் இன்னொரு டேட் கேண்டில்குள்ளேயே ட்ரேட் ஆகுதா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் நாளைக்கு பிக் புல் மூவ் ஆர் பியர் மூவ் குடுக்க சான்ஸ் இருக்காங்கிறது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.